இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டவுடன் சில மாதங்களில் நாம் போட்ட வீடியோ ஒன்று பல லட்சம் வாடிக்கையாளர்களை சென்றடைந்தது. அந்த வீடியோ வேறொன்றுமல்ல, அஜித் என்பவரை லாக்அப்பில் வைத்து அடித்து படுகொலை செய்த வீடியோ. அதில் நம்ம ரொம்ப கிளியராக சொல்லியிருப்போம். நிக்கிதா அப்படின்னு ஒரு அம்மா, அந்த அம்மா தன்னுடைய 10 சவரன் செயினை காணலை, நகைகளை, செயினை மட்டும் இல்லை நகைகளை காணலை, தன்னுடைய தாயாரோட நகைகளை காணலை. வனபத்ர காளியம்மன் கோவில் அப்படின்னு ஒரு கோயில், அந்த கோவிலில் சாமி கும்பிட வரும்போது நிக்கிதாவும் அவங்க அம்மாவும் வராங்க. நிக்கிதா காரை பார்க் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மா நடக்க முடியாதவங்க, அவங்கள வீல் சேரில் கொண்டு போகணுன்னு சொல்கிறாங்க. அப்போது வீல் சேரில் அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு காரை எடுத்துகிட்டு போய் வினோத் அப்படிங்கிற நண்பர் மூலமாக பார்க்கிங் பண்ணவர் தான் இந்த அஜித். அந்த காரில் இருந்த 10 சவரன் நகையை காணலை அப்படின்றது தான் நிக்கிதாவுடைய புகார். இந்த வீல் சேரை எடுத்துகிட்டு வரும்பொழுது அந்த அம்மாவை விட்டுட்டு அஜித் திரும்பும்போது இவங்க கொடுத்த அந்த 500 ரூபாய் சம்பந்தமாக அஜித்துக்கும் நிக்கிதாக்கும் இடையில் ஒரு வாக்குவாதம் நடக்குது. அப்போது அஜித் ஒரு சில வார்த்தை எகிரி பேசுகிறார், அவ்வளோதான் அஃபென்ஸ். நிக்கிதா அப்போது அந்த ஏரியா மானாமதுரை, அந்த ஏரியா டிஎஸ்பியாக இருந்த சண்முக சுந்தரத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அவர் ஒரு ஃபோர்ஸை அனுப்புகிறார். ஃபோர்ஸை அனுப்பி அஜித்தை அவங்க எல்லாம் அடிக்கிறாங்க, மிளகாப்பொடி கரைசல் கொடுக்குறாங்க, தண்ணியே கொடுக்கல, அடி 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 அடின்னு அடித்து பணமாக போடுறாங்க. அதை அவங்க அம்மா பார்க்குறாங்க. அப்போது இந்த சம்பவம் பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு. அப்போ நம்ம வீடியோ பண்ணுறோம், நியூஸ் டைம் டிஎனில் வீடியோ பண்ணும்போது நம்ம சொன்ன ஃபஸ்ட்டு ஃபேக்டே நிக்கிதா சொன்ன கம்ப்ளைண்ட் பொய். நிக்கிதா ஒரு சாதாரண ஆள் இல்லை. அந்த அம்மா பின்னாடி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு காலத்தில் முதல்வர் ஸ்டாலினுக்கு நெருக்கமான ராஜா சங்கர் அந்த அம்மாவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. ராஜா சங்கருடைய குலதெய்வ கோயில் தான் இந்த வனபத்ர காளியம்மன் கோயில். அது நாடார்களுடைய குலதெய்வ கோயில். இந்த அம்மா பிரமலை கள்ளர். இந்த அம்மா அந்த கோயிலுக்கு வர்றதும் வேண்டுதல் நடத்துறதும் போகிறதும் வர்றதும் எல்லாமே ராஜா சங்கருடைய ஏற்பாட்டில் தான் இந்த அம்மா பண்ணுறாங்க. இந்த அம்மாவுக்கு ராஜா சங்கர் மட்டும் இல்லை, பொன்னையான்னு ஒரு அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரி, ப்ளஸ் ஜெயகாந்தன் அப்படின்னு மணல் ஏற்றுமதிக்கெல்லாம் பெரிய அளவுக்கு உதவக்கூடிய ஒரு அதிகாரி, பெரிய அளவுக்கு புகாருக்குள்ளான அதிகாரி ஜெயகாந்தன். அதை எல்லாத்தையும் விட டேவிட்சன் தேவாசீர்வாதம் ப்ளஸ் ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பில்டர், இவங்கெல்லாம் நெருக்கம். தமிழ்நாடு முழுக்கவே பார்த்திங்கன்னா போஸ்டிங் எல்லாம் போடுறது டேவிட்சன் தேவாசீர்வாதம் தான் போடுறாரு. அவர் இன்றைக்கி வரைக்கும் அந்த வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. யார் டிஜிபியாக இருந்தாலும் சரி, யார் ஏடிஜிபி எல்லண்டோவாக இருந்தாலும் சரி, அதை பற்றி டேவிட்சன் தேவாசீர்வாதத்துக்கு கவலை இல்லை. அவர் விரும்பக்கூடிய ஆட்கள் தான் போஸ்டிங்க்கு வருவாங்க. அப்படி தான் தென் மாவட்டங்களில் உளவுத்துறையில், சிபிசிஐடியில், ரவுடிகளை கண்காணிக்கக்கூடிய அமைப்புகளில் எல்லாத்துலேயும் டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஆட்கள் தான் இருக்காங்க. இந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னா, நிக்கிதா சென்னையில் இருக்கக்கூடிய அவருடைய ஆட்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, அவங்க ஐஏஎஸ் அதிகாரிகள், நான் சொன்ன ஜெயகாந்தன், பொன்னையா, இந்த அதிகாரிகள் ப்ளஸ் ஒரு பில்டரு ராஜா சங்கர், இவங்கெல்லாம் டேவிட்சன் தேவாசீர்வாதத்துக்கு சொல்ல, டேவிட்சன் தேவாசீர்வாதம் அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பிரான்ச் இன்ஸ்பெக்டருக்கு சொல்ல, அவங்க நேரடியாக சண்முக சுந்தரம் டிஎஸ்பிக்கு சொல்கிறாங்க. இத்தனைக்கும் அங்கே ஒரு எஸ்பி இருக்கார், அசிஷ் ராவத் அப்படின்னு ஒரு எஸ்பி. அவருக்கும் பெரிய கருப்பனுக்கும் ஆவாது. பெரிய கருப்பன் அசிஷ் ராவத்தை கூர்கா அப்படின்னு தான் கூப்பிடுவார். ஏன்னா அவர் எஸ்டி பிரிவை சேர்ந்த ஒரு நல்ல ஆஃபீஸர். அவருக்கு தெரியாமலேயே இவ்வளோ வேலையும் நடக்குது. எஸ்பி இன்ஸ்பெக்டர் மூலமாக டிஎஸ்பிக்கு போய்
டிஎஸ்பி வந்து ஒரு தனிப்படையை அனுப்பி அந்த பையனை அடித்து பொழக்கிறாங்க. அந்த பையன் அடி தாங்க முடியாமல் நான் நகையை எடுத்தேன்னு ஒரு கட்டத்தில் சொல்லிடுறான். சொல்லிவிட்டு அந்த அடியிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கணுன்னா அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் போய் தேடுறாங்க, இல்லை, எங்கேயுமே நகை இல்லை. அந்த பையன் நகையே எடுக்கவே இல்லை. இந்த கேஸை வந்து தமிழக போலீஸ் மேலே நேரடியாக குற்றச்சாட்டு வந்ததுனால சிபிஐ விசாரணைக்கு போகுது. சிபிஐ வந்து நேற்று மதுரை ஹைகோர்ட்டில் கேட்டகாரிக்கலாக நீதிபதி மாலதி முன்னாடி சொல்கிறாங்க, நிக்கிதா வந்து நகை காணாமல் போனதாக சொன்ன புகாருக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. அப்போது நீதிபதி கேட்குறாங்க, முகாந்திரம் இல்லைன்னா அது என்ன பொய் புகாரா? ஆமாம், பொய் புகார். இந்த சிபிஐ வந்து இந்த விசாரணையை ஏற்ற அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் சண்முக சுந்தரம் வந்து அவரெல்லாம் சேர்த்துருக்கிறதா சொல்கிறாங்க. குற்றப்பத்திரிகையில் கேஸ்லெல்லாம் சேர்த்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் சண்முக சுந்தரம் வந்து இன்னைக்கு வரைக்கும் கைது செய்யப்படலை. சண்முக சுந்தரமும் இந்த நிக்கிதாவும் ஒரே சமூக பிரிவை சேர்ந்தவர்கள். முக்குலத்தோர் அப்படின்ற ஒரு சமூக பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு உதவுற ராஜா சங்கர் வந்து நாடார் பிரிவை சேர்ந்தவர். உதவுற டேவிட்சன் தேவாசீர்வாதம் வந்து நாடார் பிரிவை சேர்ந்தவர். ஏற்கனவே கரூர் கேஸுக்காக சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்தவர் தான் டேவிட்சன் தேவாசீர்வாதம். இவர் இந்த ஆட்சியில் அவர் எதிர்கொள்கிற 2வது சிபிஐ வழக்கு இது, ரைட்டுங்களா? ஸோ இதெல்லாமே வந்து நடக்குது. இப்போது அந்த நீதிபதி கிட்ட சொன்னோன்னே இது பொய் வழக்கு அப்படின்னு சொன்னது ஒன்று, அந்த நீதிபதி டென்ஷன் ஆகிட்டான். ஃபர்தராக இதில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சிபிஐக்கு உத்தரவிட்டிருக்காங்க. இப்போது இவங்க எல்லாமே வந்து சண்முக சுந்தரம் உட்பட எல்லாருமே கைது பயத்தில் இருக்காங்க. இதில் நம்ம அன்னைக்கு வெளியிட்ட வீடியோலையும் தெளிவாக சொல்லியிருந்தோம், சண்முக சுந்தரத்தோட சிடிஆர், கால் டீட்டெயில்டு ரெக்கார்ட், அதை நீங்கள் எடுத்தீங்கனாலே அவரோட எந்தெந்த அதிகாரிகள் பேசியிருக்காங்கன்னு தெரியும். அந்த அதிகாரிகளை எல்லாரையுமே விசாரணைக்குள்ளாக்கணும். ஒரு அப்பாவியை அடித்து, அது இன்க்ளூடிங் ஸ்டேஷன் லாக்கப்பு கூட கொண்டு போகல, அவங்க அடித்து கொன்று அதுக்கப்புறம் தான் அவனை கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஒரு அப்பாவியை அடித்து கொன்னதுக்கு வந்து தமிழக முதல்வரே தலையிட்டு சாரி அப்படின்னு கேட்டிருக்காரு. யார்கிட்ட? அஜித்குமார் ஃபேமிலிக்கிட்ட தமிழக முதல்வரே தலையிட்டு சாரி அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்டு இந்த விசாரணையை வந்து இமீடியட்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு போலீஸ் மேலே அலிகேஷன் வருது, இதை நான் சிபிஐக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு கொண்டு போயிருக்காங்க. இப்போது சிபிஐயுடைய வளையத்தில் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாருமே சிபிஐ விசாரணை வளையத்தில் மாட்டுறாங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, யார் இந்த நிக்கிதா? இந்த நிக்கிதா வந்து இவங்க அப்பா வந்து ஒரு டிஆர்ஓவாக இருந்திருக்காரு. இவங்க அப்பா பேர் வந்து ஜெயப்பெருமாள். இவர் வந்து டிஆர்ஓவாக இருந்திருக்காரு. அவங்க வீட்டையே அவங்க ஊரில், சொந்த ஊரில் வந்து கலெக்டர் வீடுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த அம்மா ஏற்கனவே வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்கு, எஸ்ஐ போஸ்டிங்கு, அந்த போஸ்டிங் இந்த போஸ்டிங் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பல பேரை ஏமாற்றிருக்கு, பல லட்ச ரூபாய் ஏமாற்றிருக்கு, ரைட்டுங்களா? இந்த அம்மா வந்து ஒரு பாஜக பிரமுகரை கல்யாணம் பண்ணியிருக்கு. மொத்தம் ஒரு 3 கல்யாணம் இந்த அம்மா பண்ணியிருக்கு. எல்லாமே டைவர்ஸில் தான் போயிருக்கு. 3 கல்யாணமுமே டைவர்ஸ். இந்த அம்மா வந்து ஒரு பவர் புரோக்கர், வேலை வாங்கி தர்றது, மற்ற இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த அதிகாரிகளுக்கு எல்லா வேலையும் முடித்து கொடுக்கறது தான் இந்த அம்மாவுடைய வேலை. இந்த கான்டாக்டில் தான் வராங்க. இந்த அம்மா எவ்வளோ பவர்ஃபுல்னால், இன்றைக்கி சிபிஐ வந்து கோர்ட்டில் இந்த அம்மா பொய் புகார் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுது சிபிஐ. ஆனால் அந்த சிபிஐ வந்து நிக்கிதாவை கைது பண்ணல. இப்போது அவங்க அம்மா, செத்துப்போன அஜித்தோட அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, நிக்கிதாவை ஏன் கைது பண்ணல? நிக்கிதா வந்து என் பிள்ளைய திருடன்னு சொன்னான், அவள் பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு கோர்ட்டில் சொல்கிறாங்க. நீதிபதியும் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. நீதிபதி மேடமும் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஒரு தாயாக நின்று ஒரு தாயோட கதறலை புரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா அந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அதை கோர்ட்லேயும் சொல்கிறாங்க. ஏன் நிக்கிதாவை கைது பண்ணல? நிக்கிதா தாய் கிடையாது, ரைட்டா, பேய். அந்த பேய் ஏன் இன்றைக்கு வரைக்கும் கைது செய்யப்படல? அதுவும் ஒரு லாக்அப் மரணம்
சிபிஐ விசாரணைக்கு போன பிறகும் நிகிதா என்கிற ஆட்சியாளர்களுக்கு நெருக்கமான ஒரு பெண்ணை ஏன் கை வைக்க முடியல? சரி, அவ்வளோ கூட விடுங்க. இவனை அஜித்தை கொல்ல உத்தரவிட்ட சண்முக சுந்தரம் டிஎஸ்பியை ஏன் கைது பண்ண முடியல? அவரோட கால் டீட்டெயில் ரெக்கார்ட்ஸை ஏன் எடுக்க முடியல? அவருக்கு உத்தரவிட்ட 5 பேர் உத்தரவிட்டதாக சொல்கிறாங்க. இந்த 5 பேரை ஏன் பிடிக்க முடியல? இந்த 5 பேர்களில் பாதி பேரை நம்ம சொல்லிட்டு வைப்போம். யார் யாரோட நிகிதாவுக்கு லிங்க்கு அப்படின்னு நம்ம பாதி பேரை சொல்லிட்டோம். இந்த பவர் புரோக்கர்ஸ் எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னா, ஒரு லாக்அப் டெத் ஆகி பொய் புகார் கொடுத்து ஒருத்தனை கொலையே பண்ணால் கூட அவங்க மேலே போலீஸ் கை வைக்காது. சரி, போலீஸ் தான் கை வைக்காதுன்னு பார்த்தா சிபிஐயும் கை வைக்காது. எல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் லாபி. இந்த லாபி நீங்கள் அதிகார வர்க்கம்னு நம்ம சொல்கிறோம். பலரை நம்ம பார்க்குறோம். பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை பார்க்குறோம். அவங்க எல்லாருமே பலரும் இந்த விதத்தில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான பெண் சகவாசம், மெயினாக பெண் சகவாசம், லஞ்ச பணம், அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸு, இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறவங்க எல்லாமே அதிகார போதையில் மிதக்கிறாங்க. இப்போ ஒரு இடைத்தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்தது. அதில் ஒருத்தர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த எம்எல்ஏ மேலேயும் இது போல் அலிகேஷன்ஸ் நிறைய உண்டு. அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக மாதந்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 7603836167. உங்களுடைய பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். முக்கியமான அதிகாரி இப்போ இந்த பிரச்சனைக்குள்ளான இந்த விஷயத்துலையும் அடிப்பட்ட டேவிட்சன் தேவ ஆசீர்வாதத்துக்கும் அந்த குறிப்பிட்ட எம்எல்ஏக்கும் தொடர்பு இருக்குது. அது இல்லாமல் சூரியனா சந்திரனா, அந்த சந்திரன் உதயமாகுமா இல்லையா அப்படின்னு தமிழகத்தை தன்னோட விரல் நுனியில் வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கும் சம்மந்தம் இருக்குது. அந்த எம்எல்ஏவை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எம்எல்ஏ இந்த சப்ளை அண்ட் சர்வீஸில் மிகப்பெரிய கில்லேடியா. இந்த மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய லாபிக்குள்ளே வரக்கூடிய ஆட்கள் செய்யக்கூடிய தவறுகள் மறைக்கப்படும் அப்படின்றதுக்கு இந்த அஜித்தோட மரணம் ஒரு மிக முக்கியமான சாட்சி. இன்னைக்கு வரைக்கும் நிகிதா அதில் கைது செய்யப்படாதது மிக மிக மோசமான ஒரு முன்னுதாரணம். இதை நம்ம வீடியோவாக முதல்ல போட்டோம், ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி போட்டோம். அந்த வீடியோ மிகப்பெரிய அளவுக்கு வாசகர்களை சென்றடைஞ்சது. நம்ம அன்னைக்கு நம்ம இந்த யூடியூப்பில் சொன்ன உண்மைகள் இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் உண்மைகளாக வெளியில் வந்திருக்கு. வாசகர்களே, நம்ம சொல்கிறது எதுவுமே சித்தம் போக்கு செவன் போக்குன்னு நம்ம சொல்கிறதே கிடையாது, ரைட்டுங்களா? ஒரு சம்பவம் சொல்கிறாங்க. இன்னொரு ஒரு சிவான்ற பேரில் இன்னொருத்தர் இருக்கார். அவர் வேலூரை சார்ந்த அமைச்சருக்கு ரொம்ப நெருக்கம். அவர் ஒரு தேர்தலில் தோத்துட்டார். அவரே நான் தோத்துட்டேன்னு ஏஞ்சி வெளியில் போயிட்டார். ஆனால் இந்த சிவான்னு ஒரு ஆள் உட்காந்து லாபி பண்ணி அவருக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தார். உடனே அவர் போய் இவரை முக்கியமான தகவல் தொடர்பு வாரியம் ஒன்றுக்கு தலைவராக போட்டார். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை ஆள்றது ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டும் இல்லை, அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு மிக நெருக்கமாக இயங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புரோக்கர் லாபி. ரைட்டா? இப்போ சவுக்கு சங்கர் சொல்கிறோம் இல்லையா, புரோக்கர்னு. இந்த மாதிரி பல புரோக்கர்கள் இவன் பத்திரிகையாளர்னு புரோக்கராக இருக்கான், டிஜிட்டல் புரோக்கராக இருக்கான். அந்த மாதிரி நிறைய பேர் தமிழகத்தில் இயங்குறாங்க. நிறைய பேர் இங்கே நீங்கள் அலுவலகங்களில் பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அலுவலகங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் இயங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதான் நான் சொல்வேன், இந்த புரோக்கர்கள் பத்திரிகையாளர்களாக புரோக்கர்களாக இருக்கிறவங்கள நம்ம தாசில்தார் ஆஃபீஸ் போனாலே 10 புரோக்கர் இருப்பான், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனால் ஒரு 20 புரோக்கர் இருப்பான்.
ஆனால் இந்த புரோக்கர்களில் ஒரு பெரிய அளவுக்கு நீ வந்துட்டிங்கன்னா அந்த அதிகாரிகளை மடக்கிறதுக்கு இவங்க யூஸ் பண்ணுற ஆயுதம் எதுனா பெண்களை வச்சு தான் மடக்குவாங்க இவங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய கலை. பெண்கள் ப்ளஸ் பணம், இந்த ரெண்டுமே இருந்ததுன்னா மிகப்பெரிய அளவில் பல விஷயங்களை வந்து சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு நிகிதாவுடைய சம்பவம் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணமாக அமைந்திருக்குதுன்றத வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், விஜய் வந்து இப்போ வேட்பாளர்களுடைய பட்டியலாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. வேட்பாளர்கள்லாம் வந்து 234 தொகுதிக்கும் போட ஆரம்பிச்சிருக்காரு. இனி வந்து தேர்தலை எப்படி சந்திக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவரோட லாட்ரி பணத்தில் தான் தேர்தலை சந்திக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணி முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு ஜான் ஆரோக்கியசாமியை விட ஆதவ் அர்ஜுன் ரெட்டிக்கு வந்து பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் மூவ் பண்ணிகிட்டு இருக்கார். இதுக்கிடையில் ஒரு தகவல் வருது எப்படின்னா, இவர் வந்து நீங்கள் ஆரம்பத்துலேருந்து விஜய் பார்த்தீங்கன்னா தீய சக்தி திமுகவை எதிர்ப்போம் அப்படின்ற அந்த கோஷத்தை வந்து உயர்ந்து ஒழிச்சுக்கிட்டே இருப்பார். இது என்னன்னா, இவருக்கு பிஜேபி கொடுத்த அஜெண்டா அது. திமுகவுக்கு எதிரான சக்திகளை ஒன்று திரட்டு, திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரித்தெடு அப்படின்றது தான் அவருக்கு கொடுத்த அஜெண்டா. அதில் பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் அவர் ஏடிஎம்கே வாக்கையும் பிஜேபி வாக்கையும் சேர்த்து பிரிச்சுக்கிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய அந்த பர்சன்டேஜ் வந்து பெரிய அளவுக்கு கணக்கு போட்டால், பல சர்வேக்களில் கணக்கு போட்டால் இவங்க சொல்கிறாங்க 40% வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 12% தான். அவருடைய மேக்சிமம் ரீச்சு 12% அளவுக்கு தான் இருக்குது. அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு திமுக தயாராகிட்டுருக்கு. ஆனால் திமுகவை எதிர்த்து ஒரு அரசியல் கட்சியை கண்டுபிடித்து நடத்துவதற்கு பாஜக தான் முதல்ல இனிஷியேஷன் கொடுத்துருக்கு. அதுக்கு அவருக்கு பரிமாறப்பட்ட தொகை மட்டும் சுமார் 2000 கோடி ரூபாய் அப்படின்னு பிஜேபி சோர்சஸ் வந்து சொல்கிறாங்க. இந்த 2000 கோடி ரூபாய் அவர் கையில் இருக்குது, கொடுக்கப்பட்டிருக்கு. மலேசியாவில் தான் கொடுத்துருக்காங்க அவர் கையில், இங்கெல்லாம் கொடுக்கல, மலேசியாவில் தான் பரிமாறப்பட்டிருக்கு. அந்த பணத்துலேருந்து ஒத்த ரூபாயை கூட இன்றைக்கி வரைக்கும் விஜய் எடுக்கவே இல்லை அப்படின்றது ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து நமக்கு கிடைக்குது. அதை வந்து நம்ம வாசகர்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம். இவர் ஏன் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, ஜனநாயகனுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, இவருக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, பாஜக கொள்கை எதிரின்னு சொல்கிறாரே தவிர பாஜகவுடைய கொள்கைகளை இவர் தொடரதே இல்லை. அஃப்கோர்ஸ் 5 மணி நேரம் இன்டர்வியூ எடுத்த என்டிடிவிக்காரங்க கூட இவருக்கு தொடர்ச்சியாக பேச தெரியல, இங்கிலீஷ்லேயும் பேச வரல, அரசியல் ரீதியான அறிவும் இல்லை, ஜான் ஆரோக்கியசாமி சொல்லி கொடுத்தது கூட உள்வாங்கி திருப்பி சொல்ல தெரியல அவருக்கு அப்படின்னு 5 மணி நேரம் எடுத்த இன்டர்வியூவை அழிச்சிட்டு போயிருக்காங்க அவங்க. நாங்கள் வந்து இன்டர்வியூவே எடுக்கலை இவர்கிட்ட அப்படின்றத சொல்லிட்டு போயிருக்காங்களாம். அந்த மாதிரி இவருடைய அரசியல் அறிவு இல்லாமை மட்டும் காரணம் இல்லை, பாஜக கொடுத்த பணமும் காரணம். பாஜக இவருக்கு திமுகவை தீய சக்தி என எதிர்ப்பதற்காக 2000 கோடி ரூபாய் கொடுத்திருப்பதாகவும் அந்த பணம் இன்னும் வெளியே வரவில்லை. இவர் தேர்தல் இப்போ நெருங்கி வர்றதுனால ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய பணத்தோடு தான் இவர் போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு தகவல். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போது முக்கியமான தகவல் வந்து இந்த வாட்டி தேர்தல் வந்து மார்ச் மாதமே நடக்க போகுது. 11ஆம் தேதி வந்து இந்திய தேர்தல் ஆணையத்துடைய துணை ஆணையர் வந்து பானு பிரகாஷ் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. அதுக்கப்புறம் வந்து 20ஆம் தேதி வந்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஸ்வர் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. அதனால் இந்த மாதம் 24ஆம் தேதியே வந்து தேர்தல் அறிவிப்பு வந்துடும். போன தேர்தல் வந்து 2021 ஏப்ரல் மாதம் நடந்திருக்கு. இந்த வாட்டி மார்ச் 20 to 24க்குள்ளேயே தேர்தல் நடந்துடும். மார்ச் மாதம்தான் தமிழகத்தின் தேர்தல் மாதம். அதில் வந்து தமிழ்நாடு, பாண்டி, கேரளா, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்காலில் முதல் கட்டமாக தமிழ்நாடு, பாண்டிச்சேரி சரியாக வந்து மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்குள்ளேவே தேர்தலை சந்திக்கும் அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு டேக். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து இப்போது பயங்கர ஊசலாட்டத்தில் இருக்கார். அவர் வந்து திமுக கிட்ட பேசிகிட்டு இருந்தார்.
திமுக கிட்ட பேசும்போது அவங்க சொல்லிட்டாங்க 3 சீட்டு தரோம் நாங்கள், நீங்கள் வந்து உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்க. இந்த முறை அவர் போட்டி போட போகிறதில்ல. அவருடைய இது வந்து போடி தொகுதியில் வந்து ஜே பிரதீப் அவரோட 2வது பையன், கோபாலகிருஷ்ணன் மதுரை, அதுக்கப்புறம் கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து பெரம்பூர் இல்லைன்னா ஆர்கே நகர் அந்த மாதிரி தொகுதிகளில் போட்டி போடுறதா இருக்கார். அதுக்காக இவர் பேசுகிறாரு, உதயசூரியன் சின்னத்தில் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டார் அவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு ஏடிஎம்கேல பேசுகிறாங்க. ஏடிஎம்கேல வந்து 3 சீட்டு கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அதுக்காக என்னை வந்து சேர்த்துக்கிட்டு அவைத்தலைவர் பதவி கொடுங்க அதிமுகவில் அப்படின்னு இவர் டிமாண்ட் வச்சுருக்காரு. அதுக்கு ஏடிஎம்கேல முடியவே முடியாது, அவைத்தலைவர் பதவி உங்களுக்கு தர முடியாது, நீங்கள் அவைத்தலைவராக ஆக முடியாது அப்படின்ற மாதிரி மறுப்பு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? அதில் வந்து உத்திரமேரூர் ரஞ்சித் அப்படின்றவர் பொதுச் செயலாளராகவும் நிறுவனராக பண்ருட்டி ராமச்சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எம்ஜிஆர் அதிமுக, அந்த மாதிரி ஒரு கட்சியை இவங்க 2 பேரும் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த பதிவு எம்ஜிஆர் அதிமுக ஏற்கனவே திருநாவுக்கரசு கையில் இருந்த கட்சி, அது வந்து செயலிழந்து போயிடுச்சுன்றதுனால எம்ஜிஆர் அதிமுகன்ற பேரை இவங்க மறுபடியும் பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்த உத்திரமேரூர் ரஞ்சித்தும் இப்போது இவங்க லிஸ்ட்டில் சேர்ந்துட்டார். பிரதீப்பு, கோபாலகிருஷ்ணன், கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி, ரஞ்சித்து, இவங்களுக்கு எல்லாருக்குமே சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை எல்லாருமே சீட்டை வந்து அப்போ 4 சீட் ஆகிடுது. 4 சீட்டை நான் வந்து எப்படியாவது ஏடிஎம்கேல வாங்கித்தரேன் அப்படின்னு இருக்காரு. சமீபத்தில் அண்ணன் டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஸை சந்திச்சிருக்காரு. நைனா, நீ வந்து டிஎம்கேல பேசுகிற பேச்செல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது, நீ வந்து என்டிஏக்குள்ளே வந்துடுன்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. அதனால் வார்னிங்கும் கொடுத்துருக்காரு. அதனால் ஓபிஎஸ் வந்து அதிமுக கூட்டணியில் தான் செட்டில் ஆகுறாரு. அவர் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு அதிமுக கூட்டணிக்குள்ளே அவர் வராருன்றது தான் ஒரு தகவல். தாவேக்கால பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான தகவல், செங்கோட்டையன் வந்து அவர் கூடவே கட்சி மாறின சத்யபாமா எம்பிக்கு வந்து மகளிர் அணி தலைவி பதவி கேட்டிருக்காங்க. அது தாவேக்கா வந்து முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் 2 பேரும் இணைஞ்சு ஜோடியாக செயல்படுறதே வந்து பார்க்குறவங்க வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க, உங்களுக்கு வந்து இந்த பதவியெலாம் தர முடியாது அப்படின்ட்டுருக்கேன். அதனால் விக்ஸ் ஆகி போன அவர் வந்து ஏடிஎம்கேல பேசியிருக்காரு, எப்படியாவது நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதுக்கு ஏடிஎம்கேல நீ வரவே வேணாம் அப்படின்னு அவருக்கு மறுப்பு சொல்லி அனுப்பி விட்டாங்க. தேமுதிக வந்து 2 சைடும் பேசிக்கிட்டு இருக்கு. அதில் வந்து டிஎம்கே கிட்ட ஏற்கனவே ஒரு ஆண்டாளழகர் கல்லூரியை விற்கிறது சம்மந்தமாக தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்லூரியும், ஆண்டாளழகர் கல்லூரியை வாங்குகிற தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்லூரி அவங்க டிஎம்கே, அந்த டீலிங்கை முடிச்சு கொடுங்க, இல்லைன்னா நாங்கள் வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு. அதாவது டிஎம்கே வந்து தேர்தல் கூட்டணிக்காக தான் வச்சுருந்தாங்க, அந்த ஆண்டாளழகர் கல்லூரி டீலிங்கை வந்து தேமுதிகவோட வச்சுருந்தாங்க. அது பண்ணது வந்து ஏவா வேலு, வாங்கிறது வந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் கல்லூரி. இந்த மாதிரி தான் அது போயிட்டு இருந்தது. இப்போது வந்து அவங்க வந்து நீங்கள் வந்து டீலை முடிக்காதீங்க, நான் வந்து பணத்தை திருப்பி கொடுத்துறேன்னு பிரேமலதா வந்து சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா ஏடிஎம்கேல வாங்கி தர்ற மாதிரி ஒரு ஐடியா. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றது தான். இந்த முறை தேர்தலில் அமித்ஷா வந்து ரொம்ப கிளாரிட்டியாக ஒரு உத்தரவு போட்டிருக்கார், யாருக்கும் ராஜ்யசபா சீட்டை முன்கூட்டியே கொடுக்காதீங்க, எல்லாரும் நிற்கட்டும், அதுக்கப்புறம் வரட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவை போட்டிருக்காரு. தேர்தலில் ஜெயிச்சாதான் மரியாதை அப்படின்ற மாதிரி. அதில் தான் வந்து நம்ம அண்ணாமலை வந்து வானதி சீனிவாசனோட மோதுறாங்க. வானதி சீனிவாசன் ஜெயித்த கோவை தெற்கு தொகுதி எனக்கு வேணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அது வந்து பிஜேபி மறுக்குது, உனக்கு தர முடியாது அப்படின்னு மறுக்குது. அதனால தான் நான் அரசியலை விட்டு போகிறேன். என் மண் என் மக்கள் யாத்திரை நடத்தின அண்ணாமலை வந்து என் குடும்பம் என் அப்பா அப்படின்னு பரிணாம வளர்ச்சி பெற்று இன்றைக்கி பேசி வளரிக்கிட்டு இருக்கார். இதுக்கு காரணம் வானதி சீனிவாசனுடைய தொகுதி கேட்கறது. ஆனால் அமித்ஷா வந்து இந்த முறை கேட்டகாரிக்கலாக சொல்லிட்டாரு, எல்லாம் எலெக்ஷனில் நில்லுங்க, யார் யார் ஜெயிக்கிறீங்க, எப்படி வெற்றி பெறுறீங்கன்றதை பார்த்து அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்றதான் அமித்ஷா கொடுத்த தகவல்கள். இதுபோல் நிறைய தகவல்களை
உங்களுக்காக பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.